அதோட நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதுக்காக தான் சொல்றேன். குழந்தை வேண்டான்னு இப்ப நம்மளால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. என்னால கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு மனசுல வேதனையோட ஒரு குழந்தைய சுமக்க முடியாது கதிர். இத வேணான்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கும். உன் புருஷனா உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பாவா அதை அழிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. கதிர், உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன வார்த்தைக்கு வார்த்தை உங்க அம்மாவே குத்தி காட்டுவாங்க. மகா அக்கா என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதையே நிப்பாட்டிடுவா. அகிலா, எனக்கு இந்த விஷயம் தான் புரியல. நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வை, அதை நான் நம்ம காதலோட பரிசா நினைக்கிறேன். நீ அதை அவமானமா நினைக்கிறல்ல? கதிர், இப்ப குழந்தை வேண்டானதா சொல்றேன். அகிலா, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம்ன்றது ஒரு தடவை தான். நம்ம புருஷ பொண்டாட்டின்னு சேர்ற ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிடுச்சு. நம்ம காதலுக்கு அடையாளமா அதனால ஒரு குழந்தை உருவாகுதுன்னு வை. அதை நினைச்சு நீ சந்தோஷம் தாண்டி படணும். இந்த குழந்தைய அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ எத்தனை குழந்தைய பெத்துக்கிட்டாலும் சரி, நம்ம குழந்தைய அழிச்ச வழிய எப்பவும் உன்னால தொடக்கவே முடியாது. புரிஞ்சுக்கோ அகிலா. அதனால தான் நான் சொல்றேன், குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு எல்லாரும் எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா? அதுலயும் எங்க அம்மா தான் எல்லாரை விட ஆர்வமா இருக்காங்க. அந்த வாரிசு உன்னால கிடைக்குதுன்னு வை. உங்க அக்கா சொன்ன மாதிரி அம்மாவே உன்னை வீடு தேடி வந்து ஆரத்தி எடுத்து கூட்டு போவாங்க. அப்ப அக்காவோட வாழ்க்கை, அக்காக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம். அகிலா, ஏதாச்சும் ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும். அண்ணி உங்க எல்லாரையும் நினைச்சு அவங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. நீ அண்ணியை நினைச்சு நம்ம வாழ்க்கையை அழிச்சிடாத. கதிர், அகிலா, எனக்கும் அண்ணியை பிடிக்கும். அன்னிக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். ஆனா இந்த வீட்டோட வாரிசு நம்மளால வரப்போகுன்னு தெரிஞ்சா அன்னிக்கு லேட்டா குழந்தை பிறந்தாலும் அம்மா அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இந்த குழந்தை எனக்கு வேண்டானோ இல்ல உண்டான குழந்தைய நீ அழிக்கணும்னு ஏதாவது பண்ணேன்னு வை. சத்தியமா சொல்றேன்டி, இது வரைக்கும் நீ பார்க்க கூடாத கதிரை பார்ப்ப. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, என்னானாலும் என் குழந்தை எனக்கு வேணும். கதிர், கதிர், இவன் இப்படி சொல்லிட்டு போறான். ஒருவேளை குழந்தை உண்டாயிட்டா எவ்வளவு பிரச்சனை வரும். அது நினைச்சாலே தலை சுத்துது. எப்படி நான் இதை ஹேண்டில் பண்ண போறேனே தெரியல. இந்தாங்க, இந்த மாத்திரையை போடுங்க. செல்வம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீ வந்து உட்காரு, சாப்பிடலாம். வரேம்மா. மகா வந்துட்டு இருக்கா, அவ வந்ததும் வந்து சாப்பிடுறேன். வாமா. என்னாச்சு மகா? போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்படி சொல்ல சொல்ல கேட்காம ஒரு குடும்பத்து பொண்ணு 10 லட்சம் ரூபாவை வட்டிக்காரன்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கியே, இந்த குடும்பம் உருப்படுமா? அம்மா, கடன் வாங்கிட்டு வந்தது உன் மருமக இல்ல, கௌரி கார்மெண்ட்ஸ் ஓனர், தொழிலதிபர் மேடம். ஆமா, நீ ஒரு கார்மெண்ட்ஸ் ஓனரா? எடுத்த ஆர்டருக்கு அட்வான்ஸா தான் நான் செக் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் யார்கிட்டயும் வட்டிக்கெல்லாம் வாங்கல. எப்படி வாங்கினா என்ன? இப்ப திரும்பி இந்த கடனை அடைக்க பணம் எங்க இருந்து போகும்? எல்லாம் எங்க தலையில தானே விழும். உன் தாலையை காப்பாத்த தானே என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்த. அதுக்காக தானே கடன் வாங்கியிருக்கிறா. அப்ப அது உன் தலையில தானே விழும். சொல்ல போனா இந்த கடனை நீங்க யாராவது பொறுப்பெடுத்து தான் வாங்கியிருக்கணும். ஏங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்காக மாப்பிள்ளைய கத்துற? அவர் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப யாரும் பணத்தை கொண்டு போய் வாங்கின இடத்துல கொடுக்க போறது இல்ல, வேலை செஞ்சுதான் கழிக்க போறோம். பணமோ வேலையோ நஷ்டம் இந்த குடும்பத்துக்கு தானே. ஏன் கௌரி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன அர்த்தம் இல்லாம பேசிட்டே இருக்க? மகா பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறது எனக்காக. நான் இந்த குடும்பத்துல ஒருத்தன் இல்லையா? அது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். ஏங்க, உங்களுக்காக வாங்குறதுனா உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்பவே வாங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வீம்புக்காக போய் வாங்கிட்டு வந்து நிக்கிறா. மா,
எப்ப வாங்கினாலும் யார்கிட்ட வாங்கினாலும் இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான் மகா வாங்கிட்டு வந்திருக்கா. என்னடா பெருசா காப்பாத்த போறா? உங்ககிட்ட அந்த அஸ்வின் வந்து பணம் கேட்டானா? கேட்காதவங்கிட்ட போய் திருப்பி கொடுக்கணும்னு எதுக்கு ஒத்த கால நிக்கிறா? அஸ்வின் பணத்தை ஒண்ணு கொடுங்கன்னு கேட்கல. ஆனா அதை விட அசிங்கமா என் புருஷனை நடு ரோட்ல அவன் மரியாதை இல்லாம பேசுறான். பணத்தை கட்டிட்டு அப்பா உயிரை காப்பாத்த துப்பு இல்லையான்னு கேட்டான். தப்பா ஒண்ணும் கேட்கலையே. அண்ணி ஏன் வெண்ணிலா, நீயும் இந்த வீட்டுல தானே இருக்கிற, நான் உன் அப்பா தானே. ஏன் இவ்வளவு பேசுறவ? நீ என்ன செஞ்ச? உன்னால 10 பைசா கொடுக்க முடிஞ்சுதா? இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? மாப்பிள, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ மாமா, நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். நாங்க யாருமே எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லையே. மாப்ள, நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. உங்களுக்கு இந்த மகாவை பத்தி தெரியாது. எல்லாமே இவ செஞ்சதாதான் இருக்கணும். அப்படி ஒரு திமிர்ல தான் போய் இப்ப செக்க வாங்கிட்டு வந்து நிக்கிறா. கேட்காத பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு எதுக்கு இப்படி குதிக்கிறா? அத்தை, பணத்துக்காக மான மரியாதை விட்டு கொடுக்க என்னால முடியாது. உங்களுக்கு வேணும்னா இந்த 10 லட்சத்தை பார்த்ததும் அஸ்வின் மாமாவை நடு ரோட்ல வச்சு அடிச்சது தப்பில்லாம இருக்கலாம். என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு என் மாமனாரோட மரியாதையும் என் புருஷனோட மரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சும்மா அடிச்சிட்டான்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அஸ்வின் செஞ்ச கெட்டது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஏன் அதே அஸ்வின் தான் அக்காவை அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தினா. அன்னைக்கு அக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது எவிடன்ஸ கொண்டு வர நீங்க சும்மா தானே இருந்தீங்க. அக்கா இன்னைக்கு வீட்டுல இருக்கிறதுக்கும் குடும்பமான காத்துல பறக்காம இருக்கிறதுக்கும் அஸ்வின் தானே காரணம். அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணம் இல்லாம வெறும் கையோட தானே 2 பேரும் வந்தீங்க. அப்பா இன்னைக்கு இங்க உட்காந்து உங்க கூட சேர்ந்து அஸ்வினை கெட்டவன்னு பேசுறதுக்கு அஸ்வின் தான் காரணம். அண்ணி, சொல்ல போனா அஸ்வின் உங்களுக்கு தான் எதிரி, இந்த குடும்பத்துக்கு இல்ல. அப்படி சொல்லு திவ்யா. இவளாலதான் அந்த அஸ்வின் உங்க அப்பாவை அடிச்சிருப்பான். அவன் நல்லவன்னு உனக்காவது தெரியுதே. மா, நான் ஒன்னும் அஸ்வினுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசல. அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கான் தான். ஆனா இப்ப என்னமோ அவன் மாறிட்டான் தான் தோணுது. அதனாலதான் நான் சொன்னேன். படிச்ச பொண்ணு திவ்யா, அவளுக்கு தெரியுது அஸ்வின் நல்லவன்னு. உனக்கு மட்டும்தான் அஸ்வின் கெட்டவனா தெரியறான். திவ்யா படிச்ச பொண்டா வேணா இருக்கலாம். ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவளால புரிஞ்சுக்க முடியாத வயசுதான் ஆகுது. வாழ்க்கை கத்து கொடுக்கிற பாடத்தை என்னைக்கும் படிப்பு கத்து கொடுக்காது. படிப்பு அறிவு கொடுக்கும், அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அனுபவத்தை எந்த புக்குல இருந்தும் கத்துக்க முடியாது.